ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி வெஜிடபிள் பிரியாணி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சமாக நமக்கு தேவையான பிரியாணிக்கு போடுற பட்டை, சோம்பு, கிராம்பு இந்த எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ரோஜா பூ இதழ் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2-3 கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் இது தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டும் பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கருக விடாதீங்க, அடிப்பிடிக்க விடாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதாவது வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போதைக்கு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட இந்த இதுக்கெல்லாமே கொஞ்சம் அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதாவது வந்து இந்த பிரியாணிக்கு போடுற பட்டை, சோம்பு, கிராம்பு இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்குங்க. ஸோ அதனால் அதுவும் காரமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் காரத்தை வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது கம்மி பண்ணிக்கலாம். அப்படி காரம் இதில் சப்போஸ் அதிகமாக போயிருச்சு, எனக்கு தெரியாமல் நான் போட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, இதுக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ காயெல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆயில்லையே. கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவினாலும் ஓகே, கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. பட்டாணியை வந்து காலையிலையும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு ஆட் பண்ணாலும் ஓகே. இது கூட தண்ணியாக எண்ணெயில் நல்லா வேக வச்சு அதை அப்படியே சாப்பாடோடு வச்சாலும் ஓகே தாங்க. பட்டாணி ஊறுறது பொறுத்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், இல்லைனா வேகவே வேகாது. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. காயும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போதைக்கு முந்திரி இருந்ததுன்னா முந்திரி வந்து நெய்யில் வறுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டிங்க, நெய் ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சப்போஸ் ரொம்ப காரம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் காரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிர் கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணியில். நான் ஆட் பண்ணலைங்க. காரம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து காரத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக போடாதீங்க, கம்மியாகவே போடுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுட்டேன், பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்ததுங்க. இந்த மாதிரி நல்லா அடிக்கடி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட கொஞ்சம் ஆயிலே ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப ஆயில் சேர்த்த வேணாம், உடம்புக்கு கெடுதலுங்க. இந்த மாதிரி நல்லா அடிக்கடி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அரிசி, நான் வீட்டில் இருக்க அரிசி தான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்றவங்க அதுக்கு தகுந்த மாரி மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்கள் காரத்தை தகுந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா ரெசிபீஸ் எல்லாமே. இதை வந்து எப்படி பக்குவமாக நம்ம செஞ்சு இறக்குறேங்கிறது தாங்க மேட்ரு. ஒருத்தங்க பிரியாணி வந்து நல்லா குழஞ்ச மாதிரி செஞ்சுருவாங்க. என்ன பிரியாணி கஞ்சி வச்சுருக்கியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் இருக்கிற கண்டிஷன் வரும்போது நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அரிசியை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுக்கலாம் மீன்ஸ் அதாவது மசாலா வந்து அரிசியில் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். அதை பெரட்டி விட்டுட்டு நீங்கள் அரிசிக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவு தண்ணி வைக்கிறீங்கன்னா இந்த அரிசிக்கு நீங்கள் எப்படி தண்ணி வைப்பீங்க, அதாவது பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறவங்க ஒரு மாதிரி தண்ணி வைப்பாங்க, சீரக சம்பா யூஸ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி வைப்பாங்க, வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஒரு மாதிரி தண்ணி வைப்பீங்க. அது மாதிரி நீங்களும் அதை எப்படி வைக்கணும்னு பார்த்து உங்கள் அரிசிக்கு தகுந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அரிசி எவ்வளோ நேரம் ஊறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க இதோட ரெசிபீஸ். வேறு எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ், அதாவது வேறு ஏதாவது இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த ஆட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து தேங்காய் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா தேங்காய் பாலையும் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுற அளவு கூட ஒருத்தங்க அதை கன்சிடர் பண்ணாமல் களி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றுறீங்க அப்படின்னா அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சாலே போதும். ஏன்னா தேங்காய் பால் 1 டம்ளர் இருக்குங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் தேங்காய் பால் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் வைக்கிறீங்க. ஆனால் அப்படி வைக்கக்கூடாதுங்க. தேங்காய் பாலும் ஒரு கவுண்ட்டு தான். தண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் அந்த சாப்பாட்டை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக உப்பு கரிச்ச மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்க மாதிரியும் இருக்கும். அப்போ தான் வந்து எல்லாம் சப்புன்னு இருக்காது. சாப்பாடு வந்து அரிசி ஊறி பெருசாக வெந்து பெருசாக வரும்போது மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா, இல்லை அளவாக போட்டிங்க அப்படின்னாலும் அது என்ன ஆகுனா பத்தாமல் போன மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு அளவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ விசில் விடுவீங்களோ, அதாவது அரிசிக்கு தகுந்த விசில் விடுவீங்க இல்லையா, அதாவது வந்து 4 விசில் விடணும், 2 விசில் விடணும், அந்த மாதிரி உங்கள் அரிசிக்கு தகுந்த விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி போடுறீங்களோ, பிரியாணி அரிசி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் விசிலே விட வேண்டியதில்லை. அதாவது வந்து சீரக சம்பா அரிசிக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தம் பிரியாணி மாதிரி செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சிக்கன் பிரியாணியெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட சிக்கன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதுங்க. வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. புதினா இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நைட் டைம்ன்றதுனால ரொம்ப லேட் டைமில் வந்து நான் இந்த பிரியாணி செஞ்சதுனால நான் பெருசாக எதுவுமே போடலைங்க. புதினா இலை வீட்லேயே இருக்குது. நாங்கள் வெளியிலலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அதை. ஸோ அதனால் வந்து நான் ஆட் பண்ணவே இல்லைங்க. நான் வீட்டில் இருந்துச்சு வெளியில் போய் பொரிக்கிறதுக்கு டைம் ஆயிரும் அப்படின்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஸ்மெல்லு சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக காரம் அதிகமாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியண்ட் அவ்வளோதாங்க. விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்துருச்சா அப்படின்னு பாருங்கள். அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்கிறதும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நார்மலாக இந்த அரிசிக்கு வந்து 4 விசில் விடுங்க. பட்டாணி வெந்துருங்க. காலையிலேயே ஊற வச்சுருங்க. ஆனால் மறக்காமல். ஒரு சிலர் பட்டாணியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டு அது வேகவே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பட்டாணி வந்து ஊற வச்சா மட்டும் பிரியாணி செய்யுங்க, இல்லைனா செய்யவே செய்யாதீங்க. அப்படி இல்லைனா தனியாக ஒரு குக்கரில் அந்த பட்டாணி மட்டும் 4 விசிலோ 3 விசிலோ விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில். அப்போ தான் வந்து மசாலா அதுலேயும் இறங்குங்க. இப்படி நீங்கள் வேக வைக்காமல் போட்டுட்டு ஊறவும் வைக்கலைன்னா அது நல்லா இருக்காதுங்க.
பிரியாணி பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. காயும் பட்டாணியும் நல்லா வெந்திருந்துச்சுங்க. பாருங்கள் சாப்பாடு எப்படி உடையாமல் குலையாமல் பொல பொலன்னு இருக்குன்ட்டு. தேங்க்யூ. பாய் பாய்.